இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, அண்ணன் ஆட்டோல போதை பொருள் கடத்துறாங்கன்னு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மாமா. பாருங்க மாமா, ஆட்டோலாம் கழிச்சு செக் பண்றாங்க. சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, வேண்டான்னு சொல்லுங்க மாமா. சார் சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? டேமேஜ் எதுவும் பண்ணிடாதீங்க சார். என் பிள்ளையோட ஆட்டோவை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன். சார், அதை தானே சார் நாங்க முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? இந்த ஆட்டோ எங்க குடும்பத்துக்கு ஒரு சாமி மாதிரி சார். அதை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டு ராங் இன்ஃபர்மேஷன் சாதாரணமா சொல்றீங்க. எங்களை என்ன சார் பண்ண சொல்றீங்க? எங்களோட வேலை இது. நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே போய் சோதிக்கணும் சார். அப்படி இல்லைன்னா எங்க வேலை போயிடும். ஆல்ரெடி போதைப் பொருள் யூசேஜ் அதிகமா இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு சார். எங்க நடவடிக்கை கடுமையா தான் சார் இருக்கும். வேற வழி இல்ல, புரிஞ்சுக்கோங்க சார். சரி சார், நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். யார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அது மட்டும் சொல்லுங்க போதும். பேர்லாம் தெரியாது சார். ஆக்சுவலா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. எப்படி சார்? யாரோ சொன்ன பொய்யான இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க சோதனை பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் சார், யாரும் இந்த குடும்பத்துக்கு பிடிக்காதவங்க தான் இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்க சார். சார், அட்லீஸ்ட் எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்கன்னா சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சரி, நான் ஆஃபீஸ் போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். உங்க நம்பர் சொல்லுங்க. ஓகே, நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வாங்கய்யா. மா, ஆனாலும் அவங்க அண்ணனை சாவ கொடுத்தது அவங்களுக்கு ஒரு வகையில நல்ல விதமா போச்சு. நினைச்சப்பெல்லாம் இந்த வீட்ல இருந்து காசை கரகரன்னு கறந்துகிட்டே இருக்காங்களே. எங்க மாமாவும் பாவம் வெள்ளந்தி மனுஷன். கேக்குறப்பெல்லாம் நோட்டை எடுத்து நீட்டிக்கிட்டே இருக்காங்க. அத்தை வேணாம். வலிமா வேணாம், வலிமா வலிமா வேணாம், வலிமா. என்ன பேசுற நீ? வலிமா, என்னடி பேசிட்டு வலிமா, இருக்க? விடுங்க. திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா உனக்கு? இவளை எல்லாம் இன்னும் வீட்டுக்குள்ள விட்டு வச்சிட்டு தப்பு வீரா. அப்படியே கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளி விட்டுறணும். அப்படி நான் என்ன சித்தி பொல்லாததெல்லாம் சொல்லிட்டேன்? நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கலையா என்ன? உதவித்தான் பண்ணலையா என்ன? வழக்கமா மாமியார் வீட்ல இருந்து மருமகந்தே வசூல் பண்ணுவாங்க. இங்கதான் எல்லாம் தலைகீழ நடக்கும். எவ்வளவு குறைச்சு பேசி பொருள் வாங்கி போட்டாலும் சரி, 1 லட்ச ரூபா கிட்ட ஆயிடும் மேடம். 1 லட்ச ரூபாவா? நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, உடனே ஆளை வச்சு வேலை பார்த்துடலாம். சரிங்கண்ணே, நான் பாக்குறேன். 1 லட்ச ரூபாய் ஆகுங்கிறாங்களே. வீரா, என்ன சொன்னாங்க? வண்டியை ரெடி பண்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. 1 ரூபாவா? சரி, நீ இரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். ஹலோ ஹலோ கவிதா. சொல்லு கண்மணி, பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? இல்லப்பா, ஒரு அர்ஜென்ட். என்ன கண்மணி? உன்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் இருக்குமா? 1 லட்சமா? அவ்வளவு ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? 1000 2000னா பரவாயில்ல. நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் கண்மணி. சரி, பரவாயில்லடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி கண்மணி. வீரா, நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல வீரா. ஏன் மாமா? பின்னென்ன, நாங்க 3 பேர் இருக்கோம்ல, இந்த வீட்டோட மருமகனுங்க. எங்க கிட்ட கேட்டா நாங்க காசு தர மாட்டோமா? அதை விட்டுட்டு அக்கா தங்கச்சிங்க 3 பேரை சேர்ந்து யார் யார்கிட்டயும் பணம் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன எங்களை அவமானப்படுத்துறீங்களா? மாமா, அப்படி கிடையாது. உனக்கு இதே வேலையா போச்சு. அப்படி என்ன உனக்கு வெட்டி கௌரவம்? என்னமோ இவதான் வானத்துல இருந்து அதிசயமா குதிச்ச மாதிரி. உனக்கு மட்டும்தான் சுயமரியாதை, கௌரவம், வீம்பு, வீராப்பு இதெல்லாம் இருக்கும். எங்களுக்கெல்லாம் இது எதுவுமே இருக்காது. ஆளப்பாரு. மாற, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், சும்மா இருக்கியா?
அப்பா பார்த்தாலும் இதே வேலை. உன் தன்மானத்தெல்லாம் யார்கிட்ட காட்டணும் யார்கிட்ட காட்டக்கூடாதுன்னு ஒரு லிமிட் வச்சுக்க. சரி வீரா, நாங்க உனக்கு உதவி பண்ணல, நாங்க கடன் கொடுக்குறோம். எங்க கிட்ட கடனை வாங்கிக்கலாம்ல. ஷோ ப்ளீஸ் கார்த்திக், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். வீரா, என்ன புரிஞ்சுக்கணும் இல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னு கேக்குற. இத்தனை பேர் கேக்குறதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல. அவெல்லாம் ஒரு ஆளு, அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ எந்த உதவியும் வேணான்னு ஒத்த கால நிக்கிற. சத்தியமா சொல்ற, நீங்க 2 பேரும் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாங்களாம் என்ன சந்தோஷமாவா இருக்க முடியும்? நாங்க இத்தனை பேர் உங்க பின்னாடி இருக்கோங்கிறத நீ மறந்தே போயிட்டல. அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டியா? அப்படி இல்ல வள்ளிமா. என்ன வள்ளியம்மா? போதும். சும்மா வாய்க்கு வாய் வள்ளியம்மா வள்ளியம்மா நீ சொன்னாலும் என்ன என்னைக்காவது உன் அம்மாவா நினைச்சிருக்கியா? அப்படி நினைச்சு பாத்திருந்தா நான் சொல்றது கொஞ்சமாவது கேட்டிருப்பல. எங்க கேக்குற? இங்க பாரு வீரா, உறவுங்கிறது சும்மா சந்தோஷத்துல மட்டும் சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறது இல்ல. கஷ்ட நஷ்டம்னா அதுல பங்கெடுத்துக்கிறது. பணமோ பாசமோ அதை பகிர்ந்து கொடுக்கறதும் கண் கலங்க விடாம கூட இருக்கிறதும் தான் உறவுக்கான அர்த்தமே. அதெல்லாம் இல்லாம எப்படி வீரா? உனக்கு என்ன, எதா இருந்தாலும் நீ மட்டும்தான் கொடுப்ப. அத நாங்க எல்லாரும் கேள்வி கேட்காம வாங்கிக்கணும். ஆனா நாங்க ஏதாவது செய்யணும்னு வந்தா நீ வாங்கிக்க மாட்ட. ஏன்னா கௌரவம்னு சொல்வ இல்ல? தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி இந்த ஆட்டோவை சரி பண்ணிக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. ஏய், நான் சொல்றத கேள்றி. ப்ளீஸ் மாறா, புரிஞ்சுக்கோ. ஆனாலும் ரொம்ப புடிவாதண்டா இவளுக்கு. எல்லாம் உன் கூட சேர்ந்துதான். சும்மாறா. கேட்ட எல்லாருமே பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடகு வைக்கிறதுக்கும் நகை இல்ல. இப்போ என்ன பண்றது? நாளைக்குள்ள எப்படி ஆட்டோவை ரெடி பண்றது? அக்கா, ஆட்டோவை பத்தியா? பழைய மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுலக்கா. ஏய், எப்படி யாரு ரெடி பண்ணா? ஏய், உன்கிட்ட தானே கேக்குறேன், யாரு ரெடி பண்ணாங்க? டேய் மாறா, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா கையை கட்டி 3 பேர் வேடிக்கை பார்ப்போமா? இல்லடா வீரா. அவ அப்படிதான்டா சொல்லுவா. அதுக்காக நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? அவங்க 3 பேர் அந்த வீட்டு பொண்ணுங்கன்னா நம்ம 3 பேர் அந்த வீட்டு மாப்பிள்ளைங்கடா. அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவு நம்மளுக்கு உரிமை இருக்கு. நாமளே ரெடி பண்ணிடுவோம்.